காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை சட்டப்படி மேற்கொள்வேன். நிச்சயம் நாம் காவிரியின் உரிமையை மீட்டெடுப்போம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் வரை நமது போராட்டம் ஓயாது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்தும் மத்திய அரசுக்கு அடிபணிந்துள்ள எடப்பாடி பழனிசாமியின் மக்கள் விரோத அரசை கண்டித்தும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கரூரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்று நடைபெற்றது. கழக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டிடிவி தினகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தொகுப்பை இப்போது காண்போம். கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தந்த தீர்ப்பு எல்லோருக்கும் நன்றாக நினைவில் இருக்கும். உடனடியாக 6 வாரத்திற்குள் மத்திய அரசாங்கம் ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி, அதுவும் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே செயல் திட்டத்தை உருவாக்கி அதை செயல்படுத்தி நமது கர்நாடகம், தமிழகம் மற்றும் கேரளா, பாண்டிச்சேரி மாநில மக்களுக்கு அந்த செயல் திட்டத்தின்படி தண்ணீரை வழங்கிட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார்கள். ஆனால் கர்நாடகாவிலே தேர்தல் நடப்பதால் தேர்தலிலே அவர்களின் வெற்றி தோல்வியை பாதித்துவிடும் என்கிற பயத்தினால் மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா அரசாங்கம் இன்றைக்கு அதை காலம் தாழ்த்துகிறது. செயல் திட்டத்தை 6 வாரத்திற்குள் அங்கே அவர்கள் செயல்படுத்தாமல் உச்ச நீதிமன்றத்திலே 6 வாரங்கள் கழித்து சென்று அதற்கான விளக்கத்தை கேட்டு காலத்தை தாழ்த்தி வருகிறார்கள். அதற்கு உச்ச நீதிமன்றமே அவர்கள் மீது கண்டனம் தெரிவித்தது நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் உச்ச நீதிமன்றத்தை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் மத்திய அரசாங்கத்தை நீங்கள் செயல் திட்டத்தை நீங்களே உருவாக்கி கொண்டு வாருங்கள், நாங்கள் அனுமதி அளிக்கிறோம் என்று உச்ச நீதிமன்றம் மறுபடியும் மத்திய அரசாங்கத்திடம் சொல்லிவிட்டதால் மே 3க்குள் அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். கர்நாடகா தேர்தல் மே 12ஆம் தேதி வருவதால் அதுவரை மத்திய அரசு காலம் தாழ்த்தாமல் தமிழகத்தின் 7.5 கோடி மக்களின் பிரச்சனையாகிய, குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்களின் பிரச்சனையாகிய காவிரி நீர் வேண்டும் என்ற பிரச்சனைக்கும், பல்வேறு மாவட்டங்களிலே குடிநீர் பிரச்சனையை தீர்க்கின்ற காவிரி நீர் வேண்டும் என்ற பிரச்சனைக்காக மத்திய அரசு உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம் உள்ளடக்கிய அந்த செயல் திட்டத்தை அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும் என்பதுதான், அதற்காகத்தான் இந்த மாபெரும் போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்துவது போல தமிழகத்திலே உள்ள பல்வேறு கட்சிகளும் பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த அமைப்புகளும் இன்றைக்கு போராடி வருகிறார்கள். கடந்த மார்ச் 25ஆம் தேதி நாம் சோழமண்டலத்தின் தலைநகராகிய தஞ்சையிலே முதலாக மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை தொடக்கி வைத்தோம். அதை தொடர்ந்து நாம் விவசாய சங்கங்களின் கூட்டமைப்புகளின் பிரதிநிதிகள் எடுக்கின்ற எந்த ஒரு நடவடிக்கைக்கும் நாம் ஆதரவாக செயல்படுவோம் என்று உறுதியளித்திருந்தோம். அதன்படி கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி திருச்சி மாநகரிலே பெரியவர் ஐயா கண்ணு, பெரியவர் PR பாண்டியன், பெரியவர் ரங்கநாதன் ஆகிய விவசாய சங்கங்களின் தலைவர்களின் அழைப்பை ஏற்று அவர்களோடு விமான நிலைய முற்றுகை போராட்டத்திலே நாம் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு தமிழக மக்களின் உணர்வுகளை மத்திய அரசுக்கு நாம் அன்றைக்கு எடுத்துரைத்தோம். அதுபோல அதற்கு பிறகு நாம் காவிரி நதிக்கரை மாவட்டங்களிலே தருமபுரியிலே ஆரம்பித்து தருமபுரி, பிறகு சேலம், இன்றைக்கு நமது ஈரோடு, அடுத்தது கரூர், அதற்கு பிறகு நாமக்கல்,
திருச்சி, தஞ்சை, திருவாரூர், மாயவரம் ஆகிய பகுதிகளிலே மக்களின் உணர்வை வெளிப்படுத்துகின்ற விதமாக மக்களுக்கு ஆதரவாக அம்மா அவர்களின் தொண்டர்களாகிய நாம் செயல்படுவோம், செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை எடுத்துக் கூறுகின்ற விதமாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சியிலே இருப்பவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். இங்கே அம்மா அவர்களின் ஆட்சி நடந்த பொழுது மக்கள் விரும்பாத எந்த ஒரு திட்டத்தை, அது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தடுத்து நிறுத்தியவர் அம்மா அவர்கள். தனது இறுதி மூச்சு வரை மக்களின் நலனுக்காக வாழ்ந்து இந்த இயக்கம் தனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள், பல நூற்றாண்டுகள் இந்த இயக்கம் நிலைத்திருக்கும் என்று அன்றைக்கு அம்மா அவர்கள் சொல்லி சென்றார்கள். அம்மா அவர்கள் கடந்த 2016 டிசம்பர் 5ஆம் தேதி நம்மை விட்டு பிரிந்த பிறகு அன்றைக்கு நமது கழக பொதுச் செயலாளர் தியாகத்திரு சின்னம்மா அவர்கள் நினைத்திருந்தால் அன்றைக்கு இரவே அவர் முதல்வராக ஆகியிருக்க முடியும். ஆனால் பதவியில் நாட்டம் இல்லாத அவர் தானோ தன்னை சேர்ந்தவர்களோ அந்த பதவியிலே அமர வேண்டாம், அம்மா அவர்களால் 99 நேரடி அரசியலிலே கொண்டு வரப்பட்ட கழக பொதுச் செயலாளரின் உறவினராகிய நான் பெரியகுளம் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினராக அம்மாவால் வெற்றி பெற்ற நான் தொடர்ந்து 12 ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக செயல்பட்ட நான் கழகத்தில் பொருளாளர் பதவி வரை வைத்த நான் என்னை சின்னம்மா அவர்கள் நினைத்திருந்தால் அன்றைக்கு முதல்வராக்கி இருக்க முடியும். ஆனால் அம்மா அவர்களின் அமைச்சரவையிலே இருந்தவர்களே 2 முறை அம்மா அவர்கள் முதல்வராக இருக்க முடியாத நேரத்திலே பதவியிலே தொடரட்டும் என்று அன்றைக்கு விடப்பட்ட பன்னீர்செல்வம் அவர் யாரால் அரசியலுக்கு வந்தார், அவர் யாரால் அரசியலிலே பதவிகள் பெற்றார், அவர் யாரால் அரசியலிலே அமைச்சரானார், அவர் யாரால் முதல்வரானார் என்பது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அந்த பன்னீர்செல்வத்தை பொதுச் செயலாளர் அவர்கள் முதல்வராக இருக்கட்டும் என்று சொன்ன காரணத்தினால்தான் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு பழனியப்பன், திரு பாலாஜி உட்பட நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவருக்கு அன்றைக்கு ஆதரவு அளித்தார்கள். ஆனால் பதவியேற்ற பிறகு பன்னீர்செல்வத்தின் சுயரூபம் தெரிய தொடங்கியதா, அவர் மத்தியிலே ஆள்பவர்களுக்கு காவடி தூக்க தொடங்கியதா, அவர்களின் எடுபடியாக இங்கே இருக்க முற்பட்டதால் அவரை நாம் பதவியிலிருந்து தூக்கி எறிய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதன் பிறகு கழகத்தின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பொதுச் செயலாளராகவும் முதல்வராகவும் கழக பொதுச் செயலாளர் நமது தியாகத்திலவி அவர்கள்தான் வர வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று அவர் அன்றைக்கு முதல்வராக சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அதன் பிறகு உச்ச நீதிமன்ற தீர்ப்பினால் அவரால் பதவியிலே தொடர முடியாமல் போனது உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு கூட பன்னீர்செல்வம் பதவி இல்லை என்று சென்றதும் மயிலாப்பூரிலே சென்று யாரிடமோ அவர் அறிவுரை பெற்று தர்ம யுத்தம் என்ற பெயரிலே அவர் போலி ஆட்டங்கள் தொடங்கியது உங்களுக்கு தெரியும். அவர் பாரதிய ஜனதாவின் ஆதரவு பெற்றவர் என்பதால் அவரை நம்பி தாங்கள் அமைச்சராகி விடலாம் என்று அவரால் ஏமாற்றப்பட்டு 11 சட்டமன்ற உறுப்பினர்களும் 12 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர் பின்னால் சென்று இன்றைக்கு ஏமாந்து நடுரோட்டிலே நிற்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் அன்றைக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் முதல்வராக தொடர முடியாமல் போன கால நேரத்திலே அன்றைக்கு கூட அவரது உறவினராகிய என்னை ஏற்கனவே பன்னீர்செல்வத்தால் ஏற்பட்ட அனுபவம் இருந்த பிறகும் என்னை முதல்வராக்கி சென்றிருக்கலாம். ஆனால் தானோ தனது குடும்பத்தைச் சேர்ந்தவர்களோ பதவியில் அமர வேண்டாம் என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தோடு அன்றைக்கு அம்மா அவர்களின் அமைச்சரவையிலே பன்னீர்செல்வத்திற்கு அடுத்த இடத்திலே அமர்ந்திருந்த நமது பகுதியைச் சேர்ந்த திரு பழனிசாமி அவர்களை ஜாதி மத வேறுபாடின்றி அன்றைக்கு முதல்வராக அமர வைத்தது உங்கள் அனைவருக்கும் நன்றாக நினைவில் இருக்கும். ஆனால் பன்னீர்செல்வம் வழியிலே அவரும் தன்னை ஏற்றி வைத்தவர்களுக்கு, தன்னை முதல்வராக ஆக்கிய பொதுச் செயலாளருக்கு துரோகம் செய்துவிட்டு, துரோகம் செய்ததோடு இல்லாமல் நாம் ஊரிலே சொல்வார்கள், குதிரை குப்புற தள்ளியது மாத்திரமல்லாமல் குழி தோண்டி புதைக்க பார்த்தது போல பொதுச் செயலாளரையும் என்னையும் கட்சியிலிருந்து அவர்கள் நீக்க பார்த்தார்கள். அன்றைக்கு வெகுண்டெழுந்த
கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த முதல்வர் எங்களுக்கு தேவையில்லை, கட்சிக்கும் தலைமைக்கும் துரோகம் செய்கின்ற முதல்வர் தேவையில்லை, அவரை மாற்ற வேண்டும் என்று கவர்னரிடம் சென்று மனு கொடுத்தார்கள். ஆனால் பன்னீர்செல்வம் இந்த ஆட்சி வேண்டாம் என்று திமுகவுடன் சேர்ந்து கொண்டு 2017 பிப்ரவரி 18ஆம் தேதி எதிர்த்து வாக்களித்த பன்னீர்செல்வத்தோடு சேர்ந்து கொண்டு இவர்கள் குருமூர்த்தி சொன்னதை கேட்டுக்கொண்டு அவர்கள் ஆட்சியில் அமர்கிறார்கள். பன்னீர்செல்வத்தை துணை முதல்வராக ஆக்குகிறார். ஆனால் தனக்காக வாக்களித்து பன்னீர்செல்வத்திற்கு எதிராக நின்று பொதுச் செயலாளர் சொன்ன காரணத்தினால் வாக்களித்த நமது பழனியப்பன், நமது செந்தில் பாலாஜி, வெற்றிவேல், தங்க தமிழ்ச்செல்வன், நமது கழக பொருளாளர் ரெங்கசாமி போன்ற 18 சட்டமன்ற உறுப்பினர்களையும் தகுதி நீக்கம் செய்திருக்கிறார். எப்பொழுதும் யாரால் வளர்ந்தோமோ அவர்களுக்கு துரோகம் செய்வதுதான் இவர்களது தொழிலாக இன்றைக்கு பழனிசாமி அவர்கள் வைத்திருக்கிறார் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். தன்னை ஆளாக்கியவர்களுக்கு துரோகம் செய்தவர்கள் எப்படி 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய முடியும்? அதனால்தான் அவர்கள் இன்றைக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைந்தால் என்ன, அமையாவிட்டால் என்ன, அங்கே காவிரி டெல்டா பகுதியிலே மீத்தேன் எடுத்தால் என்ன, ஹைட்ரோ கார்பன் எடுத்தார் என்ன, யார் வீட்டில் இளவு விழுந்தால் எனக்கு என்ன, நாங்கள் பதவியிலே அமைச்சர்களாக இருக்க வேண்டும், முதல்வராக தொடர வேண்டும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு இருக்கின்ற காலம் கொஞ்ச காலம் நீதிமன்றத்திலே தடை இருக்கின்ற காரணத்தினால் இந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்க வழக்கிலே திருப்பு வரும் வரை நித்திய கண்டம் பூரண ஆட்சி என்று பதவியிலே தொடங்கி விடலாம் என்றும் அவரோடு சேர்ந்து ஒரு 4-5 பேரும் இன்றைக்கு எப்படி மகாபாரதத்திலே துரியோதனின் சபையிலே இருந்த கூனிகளும் சகுனி போல சிலரும் இங்கே இருந்து கொண்டு இன்றைக்கு தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த கொங்கு மண்டலத்திலே 77 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் அம்மா அவர்கள் கடைசி காலத்திலே அவரை பதவியில் இல்லாமல் செய்துவிட்டார். ஆனால் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு சீனியர் என்ற காரணத்தினால் அவரை கழகத்தின் அவைத்தலைவராக ஆக்கினோம். அப்பொழுது கூட பல சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு பதவி கொடுத்ததை எதிர்த்தார்கள். அதையெல்லாம் அவருடன் பேசி 77 சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர், அம்மா பின்னால் இருப்பவர், அவரை அவைத்தலைவர் ஆக்க வேண்டும் என்று ஆக்கினோம். அதன் பிறகு பழனிசாமி அன்றைக்கு முதல்வராக மீண்டும் பதவியேற்ற பொழுது அவர் தனக்கு பதவி வேண்டும் என்ற காரணத்தினால் அவருக்கு அன்றைக்கு அமைச்சராக ஆக்கினோம். அவரும் மிகவும் நன்றியோடு இன்றைக்கு நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதுதான் கலிகாலம். கலிகாலத்திலே தங்களை உதவி செய்தவர்களை அவர்கள் பழிவாங்குகிறார்கள், நல்லது செய்தவர்களை சிறைக்கு தள்ள பார்க்கிறார்கள், மாமியார் வீட்டுக்கு போய் விடுவார்கள் என்கிறார்கள். உண்மையிலேயே மாமியார் வீட்டுக்கு போக போகிறவர்கள் இன்றைக்கு பதவியிலே அமர்ந்திருக்கிறார்கள். நேற்று கூட நமது கட்சியின் கொடி வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஏனென்றால் கொங்கு மண்டலம் என்பது புரட்சி தலைவர் காலத்திலிருந்து தலைவருக்கும் அம்மா அவர்களுக்கும் தொடர்ந்து ஆதரவான பகுதி. இது அதிமுகவின் கொடி 50% கருப்பும் 50% சிவப்பும் நடுவிலே அண்ணா உருவப்படமும் இருக்கும். ஆனால் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடி நடுவிலே 50% வெள்ளையும், மேலே கருப்பு 25%, கீழே சிவப்பு 25% வைத்து நடுவிலே அம்மாவின் கம்பீரமான உருவப்படத்தை நாம் வடிவமைத்திருக்கிறோம். அம்மாவின் படத்தை பார்த்தவுடன் பயந்து போன அவர்கள் தினகரன் கட்சியிலேயே இல்லை, அம்மா அவர்களால் நீக்கப்பட்டவர், அவர் கட்சி கொடியிலே அம்மாவின் படத்தை வைக்க கூடாது என்று எங்களது கொடியை அவர்கள் பயன்படுத்தக்கூடாது, இந்த கொடியை பார்த்தால் மக்களும் தொண்டர்களும் குழம்பி விடுகிறார்கள் என்கிறார்கள். அவர்களிடம் தொண்டர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் கூட இந்த பயனாளிகள், இந்த அரசாங்கம் இருவரை ஒட்டி கொண்டிருப்பவர்கள் இந்த பேருந்துடைய ஓரத்திலே தொங்கிக் கொண்டு செல்வர்கள் போல சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த அமைச்சர்களை தவிர அங்கு யாரும் இல்லை. அதுபோல அம்மா எதற்காக 30 வருடம் அவர்கள் கூட இருந்த எங்களை நீக்கினார்கள்? இந்த சதிகாரர்களின் சதி செய்தால் அம்மா அவர்கள் எங்களை ஒதுங்கி இருக்க சொன்னார்கள். அம்மாவின் படத்தை நாங்கள் போடக்கூடாது சொல்வதற்கு இவர்கள் என்ன அம்மாவின்
இவங்க அம்மாவுடைய திருவுருவச் சிலையை கூட ஒழுங்காக வைக்க தெரியாதவர்கள். அதை பார்த்தவர்கள்லாம் கேட்கிறார்கள், எடப்பாடி பழனிசாமியோட அம்மா படமா, அம்மா சிலையா, இல்ல பன்னீர்செல்வத்தோட அம்மா சிலையா? அம்மா சிலைன்னா எவ்வளவு கம்பீரமா இருக்கும். இப்ப நம்ம கட்சி கொடியில பாருங்க, அம்மாவுடைய படம் எவ்வளவு கம்பீரமா இருக்கு. அது என்ன கம்பீரம் வரைகிற பாட்டி சிலையை வச்சுட்டு நம்மள எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. இவங்க யார் யாரையோ கைய காலை பிடிச்சி இவங்க ரெட்டையிலையோ அதிமுகங்கிற பேரையை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்தலான்னு நினைச்சுக்கிட்டு ஆர்கே நகர்ல தேர்தல் நடந்துச்சு. இங்க பல பேர் எனக்காக அங்க தேர்தல் பணியாற்றினீர்கள். அவர்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். அம்மாவின் உண்மையான வாரிசுகள் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துகின்ற தொண்டர்கள் தான் என்பது கூட அவர்களின் பவதி மதிக்கிறது. அம்மா பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றத்திலே போய் கேட்கின்ற அளவுக்கு அவர்கள் இந்த அளவுக்கு பயந்து போயிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எப்படி வடக்கிலே சத்தம் கேட்டால் பயந்து கொண்டிருக்கிறார்களோ அதுபோல இங்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரை கேட்டாலே பயப்படுகிறார்கள். அம்மா என்கிற பெயரை கேட்டாலே தாங்கள் செய்த துரோகத்தால் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. இவர்கள் எத்தனை நீதிமன்றங்கள் சென்றாலும் மக்கள் மன்றங்களிலே வெற்றி பெறப்போவது நாம் தான். விரைவிலே இந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்களும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது தவறு என்பது நிச்சயம் நமக்கு நியாயம் கிடைக்கும். அதை தொடர்ந்து தமிழகத்திலே இன்றைக்கு இருக்கின்ற இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சி, எடுபுடி ஆட்சி நிச்சயம் முடிவுக்கு வரும். மீண்டும் அம்மா அவர்களின் உண்மையான தொண்டர்களாகிய நாம் தான் ஆட்சி அமைக்கப் போகின்றோம். அதற்கு முன்னுதாரணம் தான் ஆர்கே நகர் தொகுதி என்பது அம்மா அவர்களின் தொகுதி. அங்கே நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலிலே இதுவரை தமிழக வரலாற்றிலே இல்லாதவரி ஒரு சுயேட்சை அங்கே குக்கர் சின்னத்திலே இரட்டையிலையும் சூரியனையும் தூக்கி எறிந்துவிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றால் அது தனி ஒரு தினகரனுக்கு ஏற்பட்ட வெற்றி அல்ல, அம்மாவின் தொண்டர்களின் முயற்சிக்கு தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக ஆர்கே நகர் தொகுதி மக்கள், அம்மா தொகுதி மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். இதிலிருந்தே தெரிகிறது அம்மாவின் வாரிசுகள் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களிலே இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நாம் தான் என்பதை மக்கள் மன்றம் எந்த ஒரு தேர்தலிலும் அவர்களுக்கு எடுத்து கூறும். இவர்கள் நீதிமன்றத்துக்கு செல்வதாலோ இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி நமது மீது அடக்குமுறைகளையும் அதிகார துஷ்பிரயோகத்தையும் கட்டவிழ்த்து விடுவதாலோ நாம் பயந்து விட மாட்டோம் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக யார் பொதுக்கூட்டத்திற்கு தேதி கேட்டாலும் அதற்கு அனுமதி அளிக்கின்றது காவல்துறை. நாம் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்றால் அனுமதி மறுக்கிறார்கள். நாம் என்ன தீவிரவாதிகளின் கூட்டமா? அம்மாவின் தீவிரமான தொண்டர்கள் கூட்டத்தை பார்த்து பயந்து கொண்டு அன்றைக்கு தர்மபுரி செல்கிறோம். அங்கு ரோட்டிலே வைக்கப்படுகின்ற பதாகை எல்லாம் இந்த அரசாங்கம் காவல்துறை வைத்து எடுத்து எறிகிறது. என் மீதும் நமது கொங்கு மண்டல தளபதி தலைமை நிலைய செயலாளர் பழனியப்பன் அவர்கள் மீதும் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் DK ராஜேந்திரன் மீதும் வழக்கு பதிவு செய்கிறார்கள். நம்ம என்ன அங்க போய் என்ன போராட்டம் தானே நடத்தணும்? இல்ல அங்க போய் KP அன்பழகன் வீட்டுக்குள்ளார புகுந்துட்டோமா? அது நாங்க போக மாட்டோம். எந்த காவல்துறை இன்னைக்கு அனுப்புறாங்களோ அதே காவல்துறை இந்த ஆட்சி போனதோ அவங்க வீட்டுல போய் குண்டாங்கட்டே தூக்கி கொண்டாந்து அவங்களை ரிமாண்ட் பண்ணுதா இல்லையான்னு நீங்க பார்க்க போறீங்க. இதுதான் உண்மை. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அம்மா எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப கருணாநிதி எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாருன்னு, 72 புரட்சி தலைவரை எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்கன்னு இன்றைக்கு சரித்திரம் திரும்புகிறது. புரட்சி தலைவரின் தொண்டர்களையும் அம்மாவின் தொண்டர்களையும் சீண்டி பார்க்கிறார்கள். அன்றைக்கு செய்தவர் கருணாநிதி, இன்றைக்கு செய்தவர் நம்மோடு இருந்த ஒரு கருணாநிதி. அவ்வளவுதான். நம்மால் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுயம்பாக வந்த கூவத்தூர் பழனிசாமி. இன்னொன்று சொல்கிறேன், வருகிற 16ஆம் தேதி என் மீது ஒரு மான நஷ்ட வழக்கு வேற போட்டிருக்காரு. முதல்வருக்கு வேற எது வேலை இல்லை. தினகரன் எங்க போறா, எங்க வர்றா, பாலாஜி எங்க போறா, நம்ம பள்ளியப்ப எங்க போறாரு, இதே வேலைதான்.
முடிஞ்ச வரைக்கும் பல்லையப்பனை கைது பண்ணலான்னு சுற்றி வந்தாங்க. பாலாஜியை தேடிட்டு கூருக்கு வரைக்கும் போனாங்க. அவங்க என்ன சொல்றது, ஒரு ஆட்சியாளர்கள் இடியமின் போல வெறி பிடித்து அலைகிறார்கள். என் மேல மான நஷ்ட வழக்கா வரம்பா கோர்ட்டுக்குன்னு சொல்லிட்டேன். கோர்ட்டுக்கு உன்னை கூண்டுல ஏத்தி நான் சரமாரியா கேள்வி கேட்கறதுக்கு நீனே மாட்டிக்க போறப்பான்னு சொல்றேன். இன்னொரு அமைச்சர் இருக்காரு நாமக்கல்ல, தங்கமணின்னு, அப்படியே பார்த்தா அமைதியா இருப்பாரு, எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். இன்னொருத்தர் கோயம்புத்தூர்ல இருக்காரு வேலுமணின்னு. என்னமோ தமிழ்நாடு பாதையை பிரிச்சு அவர்கிட்ட கொடுத்துட்ட மாதிரி அங்க நம்ம பாருங்க போஸ்ட் ஓட்டினாலே அதை கிழிக்கிறது, அங்க கோட்டை கூடுறதுக்கு. அடுத்த கூட்டம் நான் அங்கதான் போட போறேன். காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்திலே சென்று அனுமதி வாங்கி நமது அடுத்த பொதுக்கூட்டம் கோவை மாநகரில் தான் நடைபெறப் போகிறது. அவர் சொல்கிறார், நான் முதல்வரை உரிமையில் பேசினேன் என்று. சும்மா இவங்க டூப்பு விட்டா மக்கள்லாம் ஏமாத. முதல்வர் தான் என்ன அவன் இவன் பேசுறாரு, இப்ப மாமியார் வீட்டுக்கு போயிடுவான்னு பேசுறாரு. வெற்றிவேல் இவர் மேல உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு, இதுக்கு விளக்கம் கொடுன்னு சொன்னா கேச போறாரு. அவன் யார் வெற்றிவேல்ங்கிறாரு. தங்க தமிழ்ச்செல்வன் கட்சியே இல்ல, அந்த கட்சிக்கு துணை போச்சாரு. அதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சியை அடுத்த நாளே உருவாக்கி காமிச்சோமே, அந்த கட்சியை வைத்து கேஸ் போடுறீங்க. எந்த கேஸ் போட்டாலும் கடைசியா எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தான் நிக்கணும். அந்த நீதிமன்றத்தில் நீங்கள் எல்லாம் தோல்வி என்கின்ற தண்டனையை பெற்று எந்த காவல்துறையை வைத்துக் கொண்டு இன்றைக்கு நீங்க ஆட்டம் போடுறீங்களோ அதே காவல்துறை உங்க மேல ஆட போகுதுங்கிறது இது வரைக்கும் சரித்திரம். அதான் யாரெல்லாம் காவல்துறை வைத்துக் கொண்டு ஒருவர் அம்மாவை கைது செய்தார், பிறகு காவல்துறை அவரை இரவோட இரவா தூக்கி போடப்போ எப்படி கத்துனாரு தெரியும் உங்களுக்கு. அதை பார்த்து கூட நீங்க திருந்தல. நிச்சயம் இன்னும் வயசான காலம் சொச்ச காலம் நிம்மதியா வீட்டில் உட்காருவீங்கன்னு பார்த்தா நீங்க பண்ற வேலையெல்லாம் எங்களை மாமியார் வீட்டுக்கு அனுப்ப போறேன்னு நீங்க தான் அங்க இருக்க போறீங்க. உங்களை நாங்க பார்க்க போறோம். நீங்க எத்தனை மான நஷ்ட வழக்குகள் போட்டாலும் அதை சட்டப்படி சந்திப்போம். அங்கே உங்களை கூண்டிலே ஏற்றி அழகாக விசாரிப்போம். எப்படி ஆர்கே நகர்ல சின்னம் கிடைச்சதும் கட்சியின் பெயர் எடுத்ததும் தேர்தல் வந்ததும் அவங்க எப்படி ஆனந்த கூட்டம் விட்டாங்க. புரட்சி தலைவர் நினைவு நாள் அன்னைக்கு தேர்தல் தீர்ப்பு வந்துச்சு. அவங்க எல்லாம் அங்க போய் அவங்க வெற்றி கழிப்போடு இருந்தவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியும். முகத்துல ஆர்கே நகர் தொகுதி மக்கள் கறி பூசினாங்க. 180 கோடிக்கு மேல மக்கள்கிட்ட பணத்தை வாரி வழங்கியும் ஒண்ணு கதைக்காகல. இதுதான் தமிழ்நாட்டு நிலவரம். எப்பொழுது தேர்தல் வந்தாலும் இவர்கள் அனைவரும் மண்ணை கவ்வுவது உறுதி. அதற்கு நீங்கள் ஆதரவாக இருப்பீர்கள். நாம் அனைவரும் காவேரி மேலாண்மை வாரியம் அமைத்திட அனைவரும் ஒற்றுமையாக ஜாதி மத வேறுபாடு இன்றி தமிழகத்திலே உள்ள அனைவரும் ஒற்றுமையாக இருந்து போராடினால்தான் மத்திய அரசாங்கம் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் என்பதை நீங்கள் மனதிலே கொண்டு இங்கே கொளுத்தும் வெளியிலே பெருந்திரளாக ஆதரவு அளித்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மத்திய அரசே மோடி அரசே காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்திடு, காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்திடு. ஏமாற்றாதே 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 மோடி அரசே ஏமாற்றாதே மோடி அரசே ஏமாற்றாதே. நியாயம் வழங்கு நியாயம் வழங்கு நியாயம் வழங்கு நியாயம் வழங்கு. தமிழர்களுக்கு நியாயம் வழங்கு தமிழர்களுக்கு நியாயம் வழங்கு. வஞ்சிக்காதே 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 வஞ்சிக்காதே. மோடி அரசே அடிமை அரசே மோடி அரசே அடிமை அரசே. தமிழக விவசாயிகளை வஞ்சிக்காதே தமிழக விவசாயிகளை வஞ்சிக்காதே. வறண்டதப்பா 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 வறண்டதப்பா. காவிரி ஆறு வறண்டதப்பா காவிரி ஆறு வறண்டதப்பா. தண்ணீர் இல்லை தண்ணீர் இல்லை தண்ணீர் இல்லை தண்ணீர் இல்லை. குடிப்பதற்கே தண்ணீர் இல்லை குடிப்பதற்கே தண்ணீர் இல்லை. மோடி அரசே எடுபடி அரசே மோடி அரசே எடுபடி அரசே. ஆக்காதே 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 ஆக்காதே. தமிழகத்தை பாலைவனமாக்காதே தமிழகத்தை பாலைவனமாக்காதே. நிலைநிறுத்து 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 நிலைநிறுத்து. மோடி அரசே நிலைநிறுத்து மோடி அரசே நிலைநிறுத்து. சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்து சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்து. ஆடாதே 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 ஆடாதே. பன்னீர்செல்வம் பழனிசாமியே பன்னீர்செல்வம் பழனிசாமியே. கபட நாடகம் ஆடாதே கபட நாடகம் ஆடாதே. மக்கள் செல்வம் டிடிவி மக்கள் செல்வம் டிடிவி மக்கள் செல்வம் டிடிவி. அருப்புக்கோட்டை ப்ரொஃபஸர் அவங்க அந்த டெலிஃபோன் உரையாடலையே
கவர்னர் எல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவரே வந்து அவசரமாக வந்து ஒரு விசாரணை குழு அமைச்சு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணை அமைக்கிறோங்கிற இதே கையால் அப்படி தலையை சுற்றி தொட வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிஐ விட்டு விசாரித்தாதான் அதில் உண்மை தெரியும். இதில் கவர்னர்னால் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவரா? அது தவறு. அவர் வந்து அந்த பதவியின் கண்ணியம் கருதி அவர் தயவு செய்து திரும்பி செல்ல வேண்டும். இங்கே தெருவாக போய் கூட்டுறேன்னு சொல்லி அந்த கவர்னர் பதவிக்கான மாண்பையை அவர் கூட்டி தள்ளிட்டாருங்கிறது தான் இன்றைக்கி நடக்கிறது. இங்கே இருக்கிற அடிமை அரசாங்கம் இதெல்லாம் கேட்காது. அவங்களுக்கு யார் எக்கேடு கேட்டான்னா தாங்க மந்திரிகளாக இருந்தால் போதும், தாங்க அமைச்சரவை இருந்தால் தாங்க நல்லா நலமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. மக்கள் 8 கோடி மக்களை பற்றி கவலை இல்லை. மோசமான ஒரு பிரச்சனையில் அவர் பேர் அடிபடுது. அவர் தானாக டெல்லி திரும்பி போயிடுறது தான் நல்லது. காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை சட்டப்படி மேற்கொள்வேன். நிச்சயம் நாம் காவிரியின் உரிமையை மீட்டெடுப்போம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் வரை நமது போராட்டம் ஓயாது.